வணக்கம். இது உரிமை குரல் கொண்டு வரும் இலங்கையின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வடக்கிற்கான ரயில் சேவைகள் இன்று முதல் மீண்டும் வழமைக்கு. நாட்டில் தரமான வசதிகள் கொண்ட பொது போக்குவரத்து துறையை உருவாக்க ஜனாதிபதி முடிவு. இலங்கையில் பிறப்பு விகிதம் கடும் சரிவு, அரசு எடுத்த அதிரடி நடவடிக்கை. வடக்கு கிழக்கில் நிறைவடையாத அரச வீட்டு திட்டங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. நீர் கட்டணம் செலுத்தாதோர் தொடர்பில் வெளியான தகவல், அமுலாகும் நீர் விநியோக துண்டிப்பு வாரம். இலங்கையில் வெகுவாக அதிகரிக்கும் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழர் பகுதியில் துயரை ஏற்படுத்திய சம்பவம், இளைஞன் மரணம், ஒருவர் கைது. இலங்கைக்கு காத்திருக்கும் பேராபத்து, 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலை தாக்கும், அரசை எச்சரிக்கும் முக்கிய தரப்பு. இவற்றை நம்ப வேண்டாம், குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் குறித்து வெளியான எச்சரிக்கை. நீர்கொழும்பு சிறை மோதல் சம்பவம், 150 கைதிகள் உட்பட பலரிடம் வாக்குமூலம் பதிவு, வெளியான அதிரடி தகவல். இனி தொடர்பான விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் நீங்கள் எமது உரிமை குரல் நியூஸ் சேனலுக்கு புதியவர் என்றால் இப்போது எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி இயக்கப்படும் கடுகதி ரயில் சேவையை வாரத்தில் 4 நாட்களுக்கு மட்டுமே இயக்கும் வகையில் முன்னர் எடுக்கப்பட்டிருந்த தீர்மானம் திருத்தப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் இந்த ரயில் சேவை வழமை போல் வாரத்தின் அனைத்து சேவை நாட்களிலும் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. ரயில் இயந்திரங்களின் பற்றாக்குறையை காரணமாக கொண்டு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் இந்த ரயில் சேவையை தற்காலிகமாக இடைநிறுத்த ரயில்வே நிர்வாகம் முன்னர் முடிவு செய்திருந்தது. எனினும் இந்த நடவடிக்கையால் வடக்கு ரயில் பாதையை பயன்படுத்தும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக ரயில்வே தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டியிருந்தன. அதனைத் தொடர்ந்து பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு முன்னர் ரத்து செய்யப்பட்டிருந்த செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் மீண்டும் இந்த நகராந்திர கடுகதி ரயிலை இயக்க ரயில்வே அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர். இதன் மூலம் இன்று முதல் பயணிகள் வார நாட்களில் எந்தவித இடையூறுமின்றி வழமை போல் இந்த ரயில் சேவையை பயன்படுத்த முடியும். அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தரமானதும் வசதிகள் நிறைந்ததுமான பொது போக்குவரத்து சேவையை உருவாக்குவது அரசின் முக்கிய இலக்காக இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்து மேம்பாட்டால் மக்கள் தனிப்பட்ட போக்குவரத்திற்காக மேற்கொள்ளும் செலவை குறைத்து நாட்டளவில் தரமான போக்குவரத்து சேவையை உறுதிப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலவச சுகாதார சேவைக்கு வழங்கப்படும் முக்கியத்துவத்தைப் போலவே பொது போக்குவரத்து துறையின் முன்னேற்றத்திற்கும் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சுகளின் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது பொது போக்குவரத்தை நவீனமயமாக்க புதிய திட்டங்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் பழைய பேருந்துகளை படிப்படியாக சேவையிலிருந்து நீக்கி புதிய பேருந்துகளை இணைக்கும் திட்டமும் ஆராயப்பட்டது. நகர்ப்புற குறுகிய தூர பயணங்களுக்கு மெட்ரோ பேருந்துகள் போன்ற நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்துகளை அறிமுகப்படுத்துவதன் அவசியமும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நகர அபிவிருத்தி அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்படும் அடுக்குமாடி குடியிருப்புகள், நகர்ப்புற கழிவு முகாமைத்துவம் மற்றும் சிட்டி பிராண்டிங் திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பிலும் விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டது. அடுத்த ஆண்டுக்குள் நிறைவு செய்யக்கூடிய திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்து நிதி ஒதுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி வெளிநாட்டு கடன் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் திட்டங்களுக்கு அவற்றின் இறுதி பயன் தெளிவாக உறுதி செய்யப்பட்ட பின்னரே அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கையில் உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் 1,20,000 குறைந்துள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்ததுடன் புதிய பிறப்புகளை ஊக்குவிக்கும் நோக்கில் அரசாங்கம் பல்வேறு சலுகைகளை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2015 முதல் 2025 வரையிலான காலப்பகுதியில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து வருவதாகவும் குறிப்பாக 2019ஆம் ஆண்டுக்கு
பின்னர் இந்த சரிவு தீவிரமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2019 ஆண்டில் 3,19,010 குழந்தைகள் உயிருடன் பிறந்திருந்த நிலையில் அந்த எண்ணிக்கை 2025 ஆண்டில் 2,14,570 குறைந்துள்ளது. அதாவது 2019 முதல் 2025 வரையிலான காலத்தில் பிறப்பு எண்ணிக்கை சுமார் 33% வீழ்ச்சியடைந்துள்ளது. திருமண வயது அதிகரித்தல், வாழ்க்கை செலவு உயர்வு, இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்தல், குடும்பங்களை விரும்பும் மனப்போக்கு, பெண்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரித்தல், குடும்ப கட்டுப்பாட்டு முறைகளின் பயன்பாடு மற்றும் மலட்டுத்தன்மை தொடர்பான சவால்கள் ஆகியவை இந்த நிலைக்கு முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. நீண்டகால மக்கள் தொகை சமநிலையை பேணுவதற்கு ஆண்டுதோறும் சுமார் 3,30,000 முதல் 3,60,000 வரை உயிருடன் பிறப்புகள் அவசியம் எனவும், ஆனால் கடந்த ஆண்டு பதிவான 2,14,570 பிறப்புகள் அந்த தேவையை விட கணிசமாக குறைவாக உள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பூர்த்தி செய்யப்படாமல் நிறுத்தப்பட்டுள்ள அரச வீட்டு திட்டங்கள் தொடர்பாக அரசாங்கம் விரிவான கணக்கெடுப்பு ஒன்றை ஆரம்பித்துள்ளது. வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர் வழங்கல் துறை பிரதி அமைச்சர் டி.வி. சரத் இதனை தெரிவித்துள்ளார். முந்தைய அரசுகளின் வீடமைப்பு திட்டங்களின் கீழ் சுமார் 6,000 வீடுகளின் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் பெருமளவானவை ஆரம்ப கட்டத்திலேயே கைவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே முடங்கியுள்ள இந்த வீடமைப்பு திட்டங்களை விரைவாக நிறைவு செய்து பயனாளிகளுக்கு நிரந்தர வீடுகளை வழங்குவது அரசாங்கத்தின் முன்னுரிமையாக இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வீடமைப்பு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை இரட்டிப்பாக்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நிலுவையில் உள்ள நீர் கட்டணங்களை வசூலிக்கும் நோக்கில் தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை நேற்று முதல் விசேட வேலை திட்டம் ஒன்றை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி நேற்று முதல் 19ஆம் தேதி வரை நீர் விநியோக துண்டிப்பு வாரம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் நீண்டகாலமாக நிலுவைத் தொகையை செலுத்தாத வாடிக்கையாளர்களின் நீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட உள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு 1 முதல் கொழும்பு 15 வரையிலான பகுதிகள், மஹரகம மற்றும் கோட்டை பிரிவுகள் உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த விசேட நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. எனவே நீர் விநியோகம் இடையூறின்றி தொடர வேண்டுமானால் வாடிக்கையாளர்கள் தங்களது நிலுவை நீர் கட்டணங்களை உடனடியாக செலுத்துமாறு தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை கேட்டுக் கொண்டுள்ளது. இலங்கையில் ஆண்டுதோறும் புதிதாக அடையாளம் காணப்படும் HIV தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தேசிய பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் சமூக விசேட நிபுணர் வைத்தியர் சத்யா ஹேரத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் 2023, 2024 மற்றும் 2025 ஆண்டிற்கான தரவுகள் புதிய தொற்றாளர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக உயர்ந்து வருவதை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டார். அதிக மக்கள் தொகையை கொண்ட கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களிலேயே அதிகளவிலான தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் பெண்களை விட ஆண்களிடையே இந்த தொற்று அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பற்ற பாலியல் உறவுகள் மற்றும் போதைப்பொருள் செலுத்த பயன்படுத்தப்படும் ஊசிகள் உள்ளிட்ட உபகரணங்களை பகிர்ந்து பயன்படுத்துவது தொற்று பரவதற்கான முக்கிய காரணங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. HIV தொற்றுக்கு தற்போது முழுமையான குணப்படுத்தும் சிகிச்சை இல்லாததால் தொற்றுக்குள்ளானவர்கள் வாழ்நாள் முழுவதும் தொடர்ச்சியான மருத்துவ கண்காணிப்பு மற்றும் மருந்து சிகிச்சையும் பெற வேண்டியிருப்பதாகவும் வைத்தியர் சத்யா ஹேரத் தெரிவித்துள்ளார். இதனிடையே HIV பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் ஹெபடைட்டிஸ் உள்ளிட்ட தொற்றுகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கொழும்பு மற்றும் கம்பஹா மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த ஆண்டு ஜனவரி முதல் விசேட நடமாடும் மருத்துவ சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சேவையின் மூலம் பரிசோதனைகள் முற்றிலும் இலவசமாக மேற்கொள்ளப்படுவதுடன் பரிசோதனை பெறுவோரின் தனி உரிமையும் தகவல்களின் இரகசிய தன்மையும் முழுமையாக பாதுகாக்கப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் தொற்று உறுதிப்படுத்தப்படும் நபர்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள், மேலதிக பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் அனைத்தும் தேசிய பாலியல் ரீதியாக பரவும் நோய்கள் மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தினூடாக இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மன்னார் பிரதான வீதியின் பள்ளிக்குடா சந்தையில் இடம்பெற்ற சாலை விபத்தில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மன்னார் நோக்கி பயணித்த பேருந்தொன்று வலதுபுறமாக திரும்ப முற்பட்ட போது அதன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் அவருடன் பயணித்த மற்றொருவரும் முதலில் பூநகரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி 22 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வெறும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை தாக்கும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட எச்சரித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்தமான் தீவு பகுதியில் ஏதேனும் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி உருவானால் வெறும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை வந்தடையும் என கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு குறுகிய காலப்பகுதிக்குள் கரையோர பகுதிகளில் வாழும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் கடினமான காரியம் எனவும் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் தற்போது நாட்டில் உள்ள சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் பல செயலிழந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்வதற்கான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இயலாமைகள் குறித்து அவர் மேலும் விளக்குகையில், அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி போன்ற அனர்த்தங்களின் போது அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான பணியாளர் திறன் தமது நிறுவனத்திடம் இல்லை எனவும் 24 மணி நேரமும் இயங்கும் அவசர கால நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகளுக்கு இரவு நேர பணிக்கான அடிப்படை தங்குமிட வசதிகள் கூட இல்லை எனவும் மாவட்ட ரீதியான அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவுகள் மாலை 4:30 மணிக்கே மூடப்படுகின்றன. இதனால் இரவு நேரங்களில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது தொலைதூரத்தில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு அழைத்து செல்வதற்கு அதிக நேரம் வீணாகிறது எனவும் தெரிவித்தார். எனினும் அந்த செயல்முறைக்கு நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் நாடு கடுமையான நெருக்கடியை சந்திக்க நேரிடும் எனவும் அவர் தெரிவித்தார். உலக நாடுகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பத்தையும் வளங்களையும் பயன்படுத்தி தங்களது அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வரும் வேளையில் இலங்கையில் இந்த செயல்முறை மிகவும் மெதுவாகவே முன்னேறி வருவதாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து அபராதங்களை இணைய வழியில் செலுத்துமாறு அறிவுறுத்தும் போலி குறுஞ்செய்திகள் மற்றும் வாட்ஸ்அப் செய்திகள் பரவி வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பெயரில் அனுப்பப்படுவது போல் தோன்றும் இந்த செய்திகளில் போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராதத்தை ஒரு வாரத்திற்குள் செலுத்துமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்திற்கிடமான இணைய இணைப்புகளும் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இவ்வாறான எந்தவொரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு பொறுப்பாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதீர தெரிவித்தார். எனவே இவ்வாறான போலி இணைப்புகளை திறக்கவோ தனிப்பட்ட அல்லது வங்கி தொடர்பான தகவல்களை பகிரவோ அந்த செய்திகளுக்கு பதிலளிக்கவோ வேண்டாம் என பொதுமக்களுக்கு அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற மோசடிகளால் பாதிக்கப்படுவோர் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் தொடர்பான விசாரணைகள் தொடரும் நிலையில் கைதிகள் உட்பட 150க்கு மேற்பட்டோரிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் நீர்கொழும்பு சிறை கைதிகள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் நேற்று முதல் இணையவழி மூலம் முன்னெடுக்கப்படுவதாக சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்துள்ளது. மோதலுக்கு முன்னர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சுமார் 2400 கைதிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் சம்பவத்திற்கு பின்னர் பெருமளவிலானோர் நாட்டின் பிற சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தற்போது சுமார் 600 கைதிகள் மட்டுமே அங்கிருப்பதாகவும் அவர்களும் கட்டங்கட்டமாக ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட உள்ளதாகவும் சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு காரணங்களால் தற்போது அங்கு உள்ள கைதிகளை அவர்களது உறவினர்கள் சந்திப்பதற்கான அனுமதியும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் போதைப்பொருள் கடத்தல் குழுக்களுக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலுக்கும் இடையே அண்மையில் இடம்பெற்ற வன்முறை மோதலில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்ததுடன் சுமார் 100 பேர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா மற்றும் மேற்கு ஐரோப்பாவில் கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்களில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலைகளினால் 2700க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. இம்பீரியல் கல்லூரி, லண்டன் மற்றும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் இணைந்து மேற்கொண்ட ஆய்வின்படி மே மாத இறுதியில் 550 பேரும் ஜூன் மாத இறுதியில் மேலும் சுமார் 2200 பேரும் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளால் உயிரிழந்துள்ளனர். இந்த காலப்பகுதியில் பிரித்தானியாவில் மே மாதத்தில் 35.1 டிகிரி செல்சியஸும் ஜூன் மாதத்தில் 37.7 டிகிரி செல்சியஸும் பதிவாகி வரலாறு காணாத அதிகளவிலான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. புவி வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றமே இந்த தீவிர வெப்ப அலைகளுக்கான முக்கிய காரணம் என ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வழக்கமான வெப்பநிலையை விட சுமார் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிக வெப்பம் பதிவாகியுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் ஜூன் மாத இறுதியில் ஏற்பட்ட வெப்ப அலையால் ஐரோப்பா முழுவதும் 10,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் பெருமளவிலானோர் 65 வயதுக்கு
வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் எனவும் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 2050 ஆண்டிற்குள் பிரித்தானியாவின் 92% வீடுகள் இதேபோன்ற கடுமையான வெப்ப அலையை எதிர்கொள்ளக்கூடும் என்பதால் பொது கட்டடங்களில் குளிரூட்டும் வசதிகளை மேம்படுத்த அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.